ஒரு பயாலஜி டீச்சர் வந்து அவரோட பசங்களுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்ருந்தார். அவர் என்ன பாடம் சொல்லி கொடுத்துருந்தாருன்னா, ஒரு பட்டாம்பூச்சி எப்படி ஒரு புழு கூட்டிலேருந்து வெளியே வரும் அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்துருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, அந்த புழுவானது அந்த புழு கூட்டிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அது வெளியே வரும். அக்கார்டிங் டு த லா ஆஃப் நேச்சர் அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வெளியே வர்றப்போ அது என்னாகும்னா, அந்த பட்டாம்பூச்சியோட விங்ஸு அது ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கு அது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்தால் தான் அந்த பட்டாம்பூச்சியோட விங்ஸில் நல்லா ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பசங்களுக்கு சொல்கிறாரு. அந்த பட்டாம்பூச்சி அது புழு கூட்டிலேருந்து வெளியே வரப்போ யாரும் ஹெல்ப் பண்ணக்கூடாது. அப்படி ஹெல்ப் பண்ணிங்கன்னா அந்த புழு வந்து இறந்துடும் அப்படின்ட்டு அவர் பசங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு ஒரு வேலையை அவர் வெளியே போயிடுறாரு. ஒரு பையன் என்ன பண்ணால், அந்த புழு வந்து புழு கூட்டிலேருந்து வெளியே வர்றப்போ ரொம்ப கஷ்டப்படுதேன்னு சொல்லிட்டு அது புழு கூட்டிலேருந்து அந்த புழுவுக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். அந்த புழுவை வெளியே எடுக்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த புழு வந்து இறந்து போயிடுது. உடனே பயாலஜி டீச்சர் வராரு, வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த பசங்கள்லாம் சொல்கிறாங்க, இந்த பையன் வந்து புழு கூட்டிலேருந்து வெளியே எடுத்தா அந்த புழு இறந்துருச்சு. அதுக்கு அந்த பயாலஜி டீச்சர் சொல்கிறாரு, பாத்தியா நான் அப்போமே சொன்னேன் இல்லையா நீ ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்ட்டு, இப்போ பாத்தியா அந்த புழு இறந்துருச்சு. நம்ம ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணோம்னா அந்த புழு இறந்துடும். இது வந்து அகெயின்ஸ்ட் லா ஆஃப் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களுக்கெல்லாம் அவர் சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த ஸ்டோரியிலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் தோல்விகள், அவமானங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் இதெல்லாம் அவசியமானது. இந்த தோல்விகள், அவமானங்கள் இதெல்லாம் நம்மளை இன்னும் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனாக தான் உருவாக்குது. இன்றைக்கி நம்ம யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக பார்க்குறோமோ அவங்கெல்லாம் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் ரொம்ப சஃபர் பண்ணியிருப்பாங்க. அவங்கெல்லாம் தோல்விகளை சந்திச்சிருப்பாங்க. பிரச்சனைகளை நம்ம எப்படி எதிர்கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்ம வெற்றியும் தோல்வியும். தோல்வியாளர்கள் தடைக்கற்களாக தான் பார்ப்பாங்க. ஆனால் வெற்றியாளர்கள் தடைக்கற்களை படிக்கற்களாக பார்ப்பாங்க. ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணால் தான் ஃப்யூச்சரில் ஒரு போல்டான ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனை நாம் உருவாகுவோம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பபாய்.